ரஜினிகாந்த் சிஎம் ஆயிருக்கலாம், கமலஹாசன் சிஎம் ஆயிருக்கலாம். அவர்களால் ஆக முடியாததுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த கரிஷ்மாவையும் தாண்டி என்ன கொள்கை என்பது மக்களுக்கு இப்போ அடிப்படை தேவையாக இருக்கிறது என்பதுதான். ஆன்மீக ரீதியான, சாதி ரீதியான, மத ரீதியான அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டால் விஜய் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போவார். இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி அரசியலை சேர்ந்தவங்களா இருக்காங்க அல்லது மத அரசியல். கரெக்ட். யார் இங்கே இன அரசியல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா சீமான் வச்சிருக்காங்க. விஜயுடைய பாணி மக்கள் எதிர்பார்ப்பது வந்து புதுமை பாணி. இது வந்து ஒரு புதுமையாக இருக்கணும் அவரோட அரசியல் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ 234 தொகுதிக்கும் இண்டிவிஜுவல் சின்னங்கள் அப்படின்னு அவர் கொண்டு வந்தது வந்து ஒரு புதுமை பாணி. அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணாருன்னா அவர் ஜெயிப்பார். நம்ம மக்களோட பிரச்சனை என்னன்னா, மக்கள் நல கூட்டணின்னு வைகோ அவர்கள் ஆரம்பித்த போது 6 விதமான கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தது. உண்மையிலேயே நமக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருந்திருந்தா ஒவ்வொரு கட்சிக்கும் 2 தொகுதி 3 தொகுதி ஓட்டு பிரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கரெக்டான டைரக்ஷனில் திங்க் பண்ணுறோன்னு அர்த்தம். டிஎம்கே இதை தவிர வேறு எதுவுமே இங்கே வர மாட்டேங்குது. அப்போ மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா, தான் போடுற ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்ற சலுகைகளை பெற்று தருவதற்கும் அடிப்படை வாழ்வாதாரங்களை கவனிக்கிறதுக்கும் ஆண்ட கட்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கேவுமே தான் கரெக்டாக இருக்கும். இவங்க தான் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலான பழைய காலத்து ஆளுங்க, இவங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களோட கருத்து. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல அஸ்ட்ராலஜர் ராம்ஜி சுவாமிகள். வணக்கம் சார். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே மகா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், ஆக்சுவலாக எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்களுக்கு அப்புறம் வந்து பொதுவாக செலிபிரிட்டிஸால் வந்து அரசியலுக்குள்ளே அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியல, வரவும் முடியல. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? செலிபிரிட்டிஸ் ஷைன் பண்ண முடியலங்கிறதுக்கு மக்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் வந்து அரசியல் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய சினிமா பிரபலம் அப்படிங்கிறதையும் தாண்டி கொள்கைகள் ரீதியான விஷயங்கள். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் வெளுத்து கொண்ட வேல் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அப்பயே வந்து அந்த கருப்பு சிவப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இமயத்தில் வீசும் பனிக்காற்று என் இதயத்தை தொடுகிறது, அப்பயே வந்து அன்று சேரனுடைய விஷயங்கள், அந்த காலம் வருகிறது அப்படிலாம் வருவாங்க. அப்போது அந்த அறிஞர் அண்ணாவாகட்டும் அல்லது வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், அவங்களுடைய வார்த்தைகள் வசனங்கள் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட அரசியலை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுறதும் கூட மெர்சல் படத்தில் அவர் வெளிப்படுத்தினா அவருடைய அரசியல் தோரணை தான். அது மக்களால் விரும்பப்படுது. வெறும் சினிமா கவர்ச்சி மட்டுமே, இந்த கரிஷ்மா மட்டுமே போதும் அப்படின்னால் ரஜினிகாந்த் சிஎம் ஆயிருக்கலாம், கமலஹாசன் சிஎம் ஆயிருக்கலாம். அவர்களால் ஆக முடியாததுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த கரிஷ்மாவையும் தாண்டி என்ன கொள்கை என்பது மக்களுக்கு இப்போ அடிப்படை தேவையாக இருக்கிறது என்பது தான். அதனால தான் செலிபிரிட்டிஸ் யாராலையும் இது இன்னொன்று இதில் இறங்கினா உங்களுக்கு செலவு, சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவாயிரும். செலவு பண்ணது நீங்கள் திரும்ப ஜெயிச்சா பரவாயில்ல, ஜெயிக்கலைன்னா இந்த காசெல்லாம் யானை வாயில் போன மாதிரி தான். அதனால் பயந்துக்கிட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இப்போது ரஜினி சார் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து கிரியேட் பண்ணி தான் வச்சுருந்தாரு. ஆனால் அவர் வரவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன சார்? இது ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் தானே. இப்போ 1993 இப்போது வந்து மூப்பனார் காலத்திலேருந்து அப்போலேருந்து எனக்கு வந்து முத்து படம் 1996 வந்ததுலேருந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை எதிர்க்கிற மாதிரியே ஸ்டண்ட் எல்லாம் பேசுவார், டைலாக்ஸ் அப்படியே வந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான். நானும் ஒரு அரசியலுக்கு வர நினச்சிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் அது வராதுக்கு இருந்த காரணம் வந்து என்னென்னா, அந்த ஹைப்லேயே வச்சுருந்தாங்க. பாபா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் சிஎம், கடைசியாக நீ தான் சிஎம்மா, அப்படிலாம் அவர் தான் சிஎம்ங்கிறத வலியுறுத்தியே தான் எல்லா படங்களும் வந்துட்டு இருந்தது. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த தந்திரத்தை முன்னெடுப்பார்னு பார்த்தா அவர் சொன்ன கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து உண்மையிலேயே ஃபீல்டுக்கு வந்துட்டார், உண்மையிலேயே படத்தில் நடிக்கிறத விட்டுட்டார். நான் ஒன்று கேட்குறேன் மேடம், 200 கோடி ரூபா பிஸ்னஸ், இந்த 200 கோடி ரூபா பிஸ்னஸை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு எத்தனை பெரிய மனசு வேணும்? யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. 5 வருஷம் சேர்ந்து நடித்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் சொல்லுங்கள், 5 வருஷத்துக்கு 1000 கோடி ஆச்சு. கரெக்ட். ஒயிட் மணி, யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. சரி, ஒரு சின்ன சந்தேகம் சார். கொஞ்ச நாள் முன்னாடியே விஜய் அவங்க அப்பா வந்து அரசியல் இது பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு சில பேர் கூப்பிட்டு மிரட்டினதுனால அவங்க பின்வாங்கிட்டாங்க. ஏன் அப்போ மட்டும் வந்து பின்வாங்கினாங்க? இல்லை, காரணம் கிரகப்பலன்கள் தான். இப்போவுமே சரி, விஜய்க்கு கிரகப்பலன்கள் சரியில்லை. நிறையா ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க, விஜய் ஜாதகம் பார்த்து இவருடைய அரசியல் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும், அரசியலே ஒன்றும் இல்லை. 2021 சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அரசியலுக்கு வருவார்,
அரசியலுக்கு வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதே மாதிரி இன அரசியலை முன்னெடுப்பார். சீமான் அவர்களோட சேர்ந்து இன அரசியலை முன்னெடுப்பார் போன்ற நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன். அவ்வகையில் இவர் வந்து அப்போ இருந்த பீரியடு வந்து அவருக்கு வந்து சரியில்லாமல் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு குரு திசையில் சுக்கிர புக்தியில் புதனோட அந்தரம் போடுறதுனால ஓரளவுக்கு அவர் இயங்கலாம் என்ற நிலைமை வந்ததால் அவர் அறிவிச்சிருக்கார் தைரியமாக. இதை விட்டா இதுக்கப்புறம் நல்ல டைம் கிடைக்காதுங்கிறதுனால அப்படி பண்ணியிருக்காரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து அவர் அரசியலுக்கு வரதே வந்து கிரக பலன்களால் தான் அப்படின்னு சொல்லுறீங்க. பட் மக்களோட பாதி பேரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கைபொம்மை, பின்னாடி இருந்து ஒரு பெரிய புள்ளி அவர் ஆட்டி வைக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கைபொம்மை கால் பொம்மைலாம் யாருக்கு தான் சொல்லலை. சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களிருந்து பணம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பிஜேபியை இயக்கிறது சங் பரிவார் அமைப்புகள் தான், அவர் கிடையாதுன்னாங்க. அதே மாதிரி வந்து பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கிறது வந்து வன்னியர் சங்கம் தான், அவர்களுடைய சொந்த முடிவு இல்லை அப்படின்னாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா மோடியவே தூக்க போகிறாங்க அப்படின்லாம் பேசினாங்க. பேசுகிறவனுக்கு வேறு வேலை தின்ன மேலே உட்காந்து ஏதாவது ஒன்று பேசினு இருப்பான். வெட்டி பேச்சு. ஆமாம், வெட்டி பேச்சு, அவ்வளோதான். இவங்கெல்லாம் தன்னுடைய ஓன் முடிவே எடுக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, போயிட்டே இருக்காங்க. உட்காந்து பேசுகிறவன் உட்காந்து நியாயம் பேசிட்டே இருக்கான், அவ்வளோதான். இப்போ இவர் வந்து தனித்துவமாக ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை யாரோட கூட்டணி வச்சா சிறப்புன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மையாக கூட்டணி வைக்காமல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ டிஎம்கேவே 10 கட்சியோட கூட்டணி வச்சு தான் ஜெயிக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே தனியாக ஜெயித்தவன் இங்கே யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் விஜய் மட்டும் இப்போ சீமானனா தனித்து நின்று நிறைய இடங்களில் வந்து அவர் கற்றுக்கொண்டது என்னென்னா, இப்போ நம்ம சேர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சீமானனாவோட எண்ணமுமே. அதனால் விஜய் அவர்கள் தனித்து நின்று ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம்னா, அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பூத் கமிட்டிலேருந்து ஆரம்பித்து வட்ட செயலாளர், மாவட்டம் ஒன்றுன்னா வரணும். அது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக ஒரே ஒரு இவரோட கரிஷ்மாவை வச்சு மட்டுமே ஜெயிக்கலாங்கிறது வந்து அபத்தம். அதனால் இவர் வந்து இணைந்து செயல்படுவார். ஆனால் ஆன்மீக ரீதியான, சாதி ரீதியான, மத ரீதியான அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டால் விஜய் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போவார். அப்போ சீமானோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்ல வரீங்க? சீமான் மட்டும்னு கிடையாது, சீமான் மாதிரியான இன அரசியல் பேசுகிறவங்க இங்கே யாரும் இல்லையே. இருக்கிறவங்கெல்லாம் ஜாதி அரசியலை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க, அல்லது மத அரசியல். கரெக்ட். யார் இங்கே இன அரசியல் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா சீமான் வச்சுருக்காரு. அல்லது 2 திராவிட கட்சிகளையும் இவர் கடுமையாக சாடிட்டார். அதிமுக திமுகவை இவங்களோட சேர்ந்தால் நம்ம வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்க, அது இதெல்லாம் நிறைய பேசிட்டாரு. திரும்ப அவங்களோட சேர முடியாது. அப்போ வேறு வழி இல்லை, இவங்களோட தான் சேர்ந்தோம். சார், இப்போ மார்க்கெட்டிங் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ரஜினி சார் பற்றி சொல்லும் போது சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து எல்லாரும் இலவசம் கொடுக்கறது வந்து அதுவும் ஒரு விதமான மக்கள் மைண்டில் இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தானே சார்? எல்லாமே மெத்தட் தான். அப்படி பார்த்தா எல்லாமே ஒரு யுக்தி தான். அப்போ அந்த யுக்தி எடுபட்டது. இப்பயுமே அந்த யுக்தி எடுபடுறது தான் அதில் வேதனைக்குரிய விஷயம். விஜய் அவர்கள் வந்து 2017 கனவு கண்டார், இலவசங்களை எதிர்த்து மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து அந்த தெருவுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டாங்க, என் தெருவுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கலன்னு சண்டை போடுறத கண்ணால் பார்க்குறோம். சாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு நம்ம சொல்கிறோம். ஜாதி வந்து பெயர் பதாகையிலேருந்து ஜாதி ஒழிஞ்சு போய் ஃபேஸ்புக் குரூப்பாகவும் வாட்ஸ்அப் குரூப்பாகவும் மாறி இருக்கு. ஆமாம் சார். இன்றைக்கி நாடார் மேட்ரிமோனி வந்து செட்டியார் மேட்ரிமோனி அப்படின்லாம் முதலியார் மேட்ரிமோனின்னு பார்க்க, இன்னும் நீ ஒழிலையா, இன்னும் நீங்கள் ஜாதி இப்படி தான் சுற்றினுக்கிறியா அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒழிக்க விட மாட்டாங்க. அது காரணம் என்ன? ஈவன் தொகுதி ரீதியாக வேட்பாளர்கள் நிறுத்துறவங்க கூட ஜாதி பார்த்து தான் நிறுத்துறாங்க. ஆமாம் சார். இப்போ நமக்கு வந்து சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொல்லி கொடுக்குற எல்லாருமே தொகுதி ரீதியாக ஜாதி வேட்பாளர்கள் தான் நிறுத்துறாங்க. 1. 2வது, அவங்க சாதி கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு வெளியிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்களேன். ஒரு மக்கள் இயக்கங்கள் இருக்கலாம், புரட்சி இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் சாதியையோ மனிதனையோ பிறப்பால் வேற்றுமைப்படுத்தும் எந்த ஒரு விஷயமும் மனித குலத்திற்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுங்க, எல்லா ஜாதி கட்சியும் கலைச்சி விட்ருங்க. சார், அதில் ஒரு சின்ன சந்தேகம். பொதுவாக இப்போ நான் உங்களை சொல்லலை, பொதுவாக நிறைய அரசியல்வாதிகள் வந்து ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கூட ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுகிறவங்களே ஒரு ஜாதிக்குள்ளே தான் இருக்காங்க. வெறும் வாய் தான் பேசுகிறாங்களே கண்டி அவங்களாலே ஏன் பேசுகிற ஜாதியிலேருந்து வெளியில் வர முடியல? இங்கே ஏன் ஜாதியை வெளியே வர முடியலங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இது ஒரு பெரிய டாபிக், போன டாபிக் டைவர்ட் ஆகி போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாலி கட்டினா தான் வந்து ஒரு பெண்ணை வந்து மனைவியாக முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தாலி கட்டுறதுல 2 பல்லு தாலியா, 3 பல்லு தாலியா, 4 பல்லு தாலியா, அது சரடு தாலியா, கருகமணி தாலியா, இது தெரியாது. ஜாதிக்கு ஏற்ற மாதிரி மாறும். செத்து போயிட்டான் ஒருத்தன் அப்படின்னா, அந்த செத்து போட்டதுக்கப்புறம் அவனை நிற்க வச்சு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணுமா, படுக்க போட்டு கூட்டிகிட்டு போகணுமா, மூங்கில் மரத்தில் வச்சு பாடையில் தூக்கிட்டு போகணுமா, இல்லை வந்து டெக்கரேஷன் பண்ணி கூப்பிட்டு போகணுமா, அங்கே கூப்பிட்டு போனாலும் எரிக்கணுமா புதைக்கணுமா,
இத்தனை வகையான விஷயங்கள். அப்போ ஜாதிக்கு ஒரு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை. காரணம் என்னவென்றால் இந்து என்பது ஒரு மதமே இல்லை. இந்து என்பது என்னென்னா பல வழிமுறைகளை பின்பற்றும் ஒரு சமூக பிரிவு உடைய தொகுப்பு. ஸோ இந்த பிரிவினர்கள் இங்கே இருந்திருக்காங்க, அவங்களோட கண்டென்ட் இது. அப்போது பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் ஒரு மாதிரி இருக்காங்க, கன்னடத்தை சேர்ந்தவங்க ஒரு மாதிரி, ஆனால் அவங்கெல்லாம் இந்துக்களாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ வி கேன் நாட் குமுலேட். அப்போ நான் வந்து ஒரு புரட்சிவாதி, நான் வந்து எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அப்பா இது மாதிரி வந்து செத்து போயிட்டா வந்து ஆர்ஐபின்னு போட்டு ஜென்டிலாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் என் மனைவி என்ன சொல்கிறா, அந்த மோளம் அடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் ஆடுறாங்க, குடிக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் மனைவியே என்ன சொல்கிறேன்னா, பெரியவங்க பேசும்போது தலையிடாதீங்க, உங்கள் புரட்சியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இது வீடு, ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்றாங்க. ஸோ ஹோம் ஸ்வீட் ஹோம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கருத்துக்களை எடுபட முடியாமல் போகுது. நீங்களும் வீட்டில் ஒரு நிம்மதியாக ஒரு கல்யாணம் நடக்குது, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க விடு அப்படிங்கிற மாதிரி தான் அமைதியாக போயிடுறீங்களே தவிர, நம்ம யார் மேலேயும் கருத்து திணிப்பு செலுத்துறது இல்லை. நீங்கள் ஒரு வேவலத்தில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை மாதிரி ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்களான்னா இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஸோ அது இந்த ஜென்மத்துக்கு ஜாதி ஒழிக்க முடியாது. காரணம் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சாஸ்திர புக்கோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சாஸ்திர புக்கில் போட்டிருக்கான் நீங்கள் என்ன செய்யணும்னு. அதனால் நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஜாதியை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி வச்சிட்டான். காமன் மேரேஜ், காமன் டெத்து, காமன் பர்த்து ப்ரோட்டோகால் வர வரைக்கும் ஒன்று பண்ண. ஆக விஜயோட ஜாதகமும் பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்த்து செலிபிரிட்டிஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து என்னமோ இன்றைக்கி புது விஷயம் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ ஜாதகம் இப்போ ரெட் ஜெயிண்ட் மூவிஸு ரெட்டு கலரில் இருக்குது. ஆமாம், ரெட்டு கலரில். டிஎம்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும். அவனோட ஸ்க்ரீன்ஸு, அவனோட சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெட் கலரில் இருக்கும். அது ஏன் ரெட்டு? ஆமாம், அது ஏன் ரெட்டுன்னா சூரியன்னா ரெட்டு. இப்போ வந்து மக்கள் டிவி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். காரணம் என்னென்னா புதன். ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலர் நூல் கையில் கட்டிக்கிறதாகட்டும், இல்லை சேனல் ஆகட்டும், இல்லை கொடி ஆகட்டும், கலைஞர் கடைசி வரைக்கும் 10 வருஷமாக எல்லோ கலர் துண்டு தான் போட்டுட்டு இருந்தார். ஆமாங்க சார். ஜெயலலிதா அம்மா வந்து பச்சை கலர் தான் போட்டாங்க. ஏன்னா யானைகள் முகாம் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா புதனுக்கு பிரீத்தி. இப்படி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஜோதிட ரீதியான கண்டென்ட் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை அவங்க அதை சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ ஏம்மா பச்சை கலர் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை இது புதனுக்குரியது, நான் வந்து மிதுனம், அதெல்லாம் எப்படி சார் சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அதனால் நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாருமே அதை அவங்கள சொல்லி தப்பு இல்லை. இன்செக்யூரிட்டி ஃபீல்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ஒரு சட்டன் ஸ்டேஜில் இருக்கும், ஒரு காரியங்கள் நிறைவேறணும்னா தெய்வ அனுகிரகம் வேணுமே. கண்டிப்பாக தன்னை நம்பியிருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது செய்யணுமே, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அடைஞ்சாதானே நம்ம அதெல்லாம் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும்பொழுது, அச்சம் என்பது மனதில் தோன்றுவதால் அந்த அச்சத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கிரகங்களோட சப்போர்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக தேவைப்படுது. ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ ஒரு தனி மனிதன் வந்து ஒரு நல்ல தலைவராகணும், ஒரு நல்ல அரசியல் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மக்களோட நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், இன்னொன்று ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே சம்பாரிச்சிட்டு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் செய்யாத உதவி, அப்பெல்லாம் கொடுக்காத அந்த புக்ஸ் டொனேஷன் வந்து கரெக்டாக அவர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணுறாரு. இது ஸ்டண்ட்டா? ஆமாம், ஸ்டண்ட்டு தான். நான் அரசியலுக்கு வந்துட்டேங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக கொடுக்குறது தான் இதெல்லாம். இப்போ நீங்கள் அப்போல்லாம் வந்து அவர் தன்னை அரசியல்வாதியாக அறிமுகப்படுத்திக்கல, இப்போ அறிமுகப்படுத்திக்கிறார். அரசியல்வாதிக்கு நம்ம ஊரில் சில ப்ரோட்டோகால்ஸ் உண்டு. இலவசங்கள்லாம் கொடுக்கணும், எல்லோரும் முன்னாடி வந்து அவார்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கணும், கையெல்லாம் அப்படி ஆட்டணும், இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு எல்லாமே நம்ம இப்போ பாண்டிச்சேரி போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாதாரண ஒரு கடையில் மக்களாக நின்று பேசிட்டு நம்ம ஊருக்கு முன்னாடி ஒரு 7 காரு பின்னாடி ஒரு 7 காரு வச்சு சைரன் வச்சு தான் ஓட்டி பழக்கம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா பதவிக்காரங்களுமே ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக தான் ஓடி வருகிறார் அப்படியே. ஏன்னா சின்ன வயசில் இதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க. அப்போ இவங்க ஒரு சாங்கு, புரோட்டோக்காலு, சின்னம் இதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய் வந்து இப்போது ஃபார்ம் பண்ணலன்னா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிடுவார். ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிடுவாருன்றீங்க? ஆமாம், அவர் இதெல்லாம் பண்ணால் தான் அவர் டான். அதனால் அவர் டான் ஆகணுமேங்கிறது. இது எல்லோரும் பிடிச்சி பண்ணுறாங்களேன்னா பிடிச்சி ஒன்றும் பண்ணலை புரோட்டோகால். சார், ஸ்டண்ட்டு காட்டுறவரால் வந்து எப்படி சார் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும்? நல்ல தலைவன்னா யாருன்னு சொல்லுங்கள். ஐ டோன்ட் நோ. நல்ல தலைவன்னா எப்படி இருக்கணும்? நோ கமெண்ட்ஸ்.
இல்லை நல்ல தலைவர். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஒய் ஆர் யூ நாட் டெல்லிங் குட் மார்னிங் டு யுவர் டீம் மெம்பர்ஸ்? ஐ ஆஸ்க்டு இமிடியட்லி, உங்களுடைய டீம் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, டவுன் தி லெவல். இப்போ என்கிட்ட டெப்டி மேனேஜர் லெவலில் கேட்டாங்கன்னா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு குட் மார்னிங் சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. பட் இதே தான் நம்ம ப்ராப்ளமே. நம்ம வந்து நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்க மாட்டேங்கிறோம், நமக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம். சரி சார், என்ன கேட்டால் எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லுவேன் சார். எம்ஜிஆர் நல்ல தலைவர்னா, காமராஜர் நல்ல தலைவர், கக்கர் நல்ல தலைவர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல். இப்போது இது எப்படின்னா, இந்த ஸ்டைல் வில் பி டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குது. விஜயுடைய பாணி மக்கள் எதிர்பார்ப்பது வந்து புதுமை பாணி. இது வந்து ஒரு புதுமையாக இருக்கணும் அவரோட அரசியல் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ 234 தொகுதிக்கும் இண்டிவிஜுவல் சின்னங்கள் அப்படின்னு அவர் கொண்டு வந்தது வந்து ஒரு புதுமை பாணி. அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணாருன்னா அவர் ஜெயிப்பார். இப்போ சீமானா கூட கூட்டணி வச்சா நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நிச்சயம் இது கொடுக்கலான்றீங்களா? ஒரு சின்ன சந்தேகம். நிறைய பேர் சொல்றாங்க சீமான் அண்ணாவே வந்து பயங்கரமான ஒரு இனவெறி பிடிச்சவர், அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமா ஹார்ஷ்னஸை ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார். அது பாசிசம், அதான் பாசிசம். சரி, அப்போ ஜாதி கட்சி வச்சிருக்கவங்களெல்லாம் என்ன சொல்லலாம்? சரி, இப்போ ஒரு இனத்தை வந்து முன்னிலைப்படுத்துகிறவங்கள நம்ம கிண்டல் பண்ணுறோன்னா, சாதியை முன்னிலைப்படுத்துகிறவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? பாராட்டலாமா? அவார்டு கொடுத்துடலாம். சாதி இவ்வளோ படிச்சிருந்தும் ஜாதி பேசுறீங்களே, வெரி குட் பாய் அப்படிங்களாமா? சாதியை பண்றவங்களும் இருக்கிறாங்க, மதத்தை பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க தப்பு சொல்ல மாட்டாங்க, அவங்க அதோட பெரிய குட் பாய் எல்லாம். ஆனா இவரும் இனத்தை பண்றாரு, மற்றவங்க ஜாதியை பண்றாங்க, மற்றவங்க மதத்தை பண்றாங்க. எதையாவது ஒரு புரட்சினா என்னங்க? ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு கிளர்ந்து எழுதுறது தான் புரட்சி. இப்போ எனக்கு சம்பளம் தரல, அந்த சம்பளம் தரலங்கிற உணர்வு என்னை வந்து என்னோட உணர்ச்சிகளை தூண்டியதால் வந்த கிளர்ச்சி தான் இந்த புரட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த சம்பளத்தை முன்னெடுத்து போராடுவோம், சம்பள ஊதிய உயர்வுக்கு போராடுவோம்னு நான் போராடுறேன். ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் என் மனசை உறுத்துனதுனால வந்த தலைவர்கள் தான் இவங்கெல்லாம். தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், மற்றவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைப்புல வந்தவர் தான் சீமான். இந்த கட்சியை வந்து இப்போ வந்து இந்த ஜாதிக்காரன் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இது மேன்மையானது தானே, புரிஞ்சுக்க முடியுது. ஜாதி கட்சிக்காரங்களை விட மதத்தை சேர்ந்தவங்களும் சொல்கிறேன், என்னோட மதத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வாழணும், மொத்தம் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களை விட இவர் எவ்வளோ மேன்மைப்பட்டவர் தானே. நீங்கள் 1000 சொல்லலாம். நாட் ஓன்லி சீமான், நான் சொல்கிறது நாட் ஓன்லி சீமான். அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் இருந்தார்கள், அவரோட கட்சியை கூட தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ நல்ல நல்ல கட்சியெலாம் இங்கே இருக்குது. நம்ம மக்களோட பிரச்சனை என்னென்னா, மக்கள் நல கூட்டணின்னு வைகோ அவர்களை ஆரம்பித்த போது 6 விதமான கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தது. உண்மையிலேயே நமக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருந்திருந்தா, ஒவ்வொரு கட்சிக்கும் 2 தொகுதி 3 தொகுதி ஓட்டு பிரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கரெக்டான டைரக்ஷனில் திங்க் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் இப்போவுமே அது எதுவுமே எல்லாமே 0-0-0-0-0 டிஎம்கே இதை தவிர வேறு எதுவுமே இங்கே வர மாட்டேங்குது. அப்போ மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா, தான் போடுற ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை எனும்போது வர்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே ஃபெட்டப் ஆயிடுறாங்க. ஏன்டா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, புதுமை அரசியல் பண்ணலாம் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. புதுமை அரசியல் பண்ண இங்கே யாரும் தயாராக இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்ற சலுகைகளை பெற்று தருவதற்கும் அடிப்படை வாழ்வாதாரங்களை கவனிக்கிறதுக்கும் ஆண்ட கட்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கேவுமே தான் கரெக்டாக இருக்கும். இவங்க தான் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலான பழைய காலத்து ஆளுங்க, இவங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களோட கருத்து. புரியுது சார். அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து புதிய இளைஞர்களுக்கு வழிவிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பயப்படுவாங்க. இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால இந்த விஷயங்கள் வந்து ஒரு கஷ்டம்தான். இதை இங்கே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சீமான் அவர்கள் வந்து கத்தி பேசுகிறாரு, இனத்தை முன்னெடுத்து பேசுகிறாருன்னா, இனத்தை முன்னெடுத்து தானே பேசுகிறாரு, சாதியை முன்னெடுத்து ஒன்றும் பேசலையே. சாதியை முன்னெடுத்து பேசுகிறவங்கலாம் பேசலையே. ஆமாம், சாதியை முன்னெடுத்து பேசுகிறவங்களாம் எங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனத்தை பேசுகிறது என்ன தப்பு சார்? இப்போ விஜயோட கொடியோட அர்த்தம் என்ன சார்? ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சார். ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லை. இது வந்து குரு திசைன்னு போகிறதுனால, இவர் வந்து சுக்கிர திசைன்னு போகிறதுனால குரு புக்தின்னு போகிறதுனால மஞ்சள் கலர். அந்த மஞ்சள் கலர் கொடியை வந்து பேக்ரவுண்டாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குருவுக்கு பிரீத்தி. ஈவன் கலைஞர் கூட மஞ்சள் கலர் துண்டை போடுறதுக்கு அப்புறம் தான் 10 வருஷம் வந்து லாங் டர்மாக இன்றைக்கும் கலைஞர் படங்கள் எல்லாம் அந்த மஞ்சள் கலர் துண்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி கருப்பு கலர் துண்டு இருந்த வரைக்கும் இவ்வளோ பிரபலம் இல்லாமல் இருந்தார். மஞ்சள்னா குரு பொண்ணு அப்படின்னு பேர். அந்த விஜய் வந்து மஞ்சள் கலரை கொடி வச்சதுக்கு காரணம் தான். இதில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து சுக்கிர திசை நடக்குது, புதன் புக்தி.
ஸோ இந்த சுக்கிர தசை நடக்கிறதுனால என்ன ஏற்படுகிறதுனா, சுக்கிரனோட வீட்டில் வந்து செவ்வாய் வந்து இருக்கார் இப்போது ரிஷபத்தில். அந்த செவ்வாய் வந்து செவ்வாடை, அதான சிகப்பு, அதாவது விஜய் அனௌன்ஸ் பண்ண இன்னைக்கு செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு வந்துட்டார். இருந்தாலும் அப்போ வந்து அங்கே தான் இருந்தார் ரிஷபத்தில். அப்போது சிவப்புன்னா செவ்வாய். அதனால் புரட்சிகரமான அரசியல். நான் தான் ஒரு நிறைய சேனல்களில் சொல்லியிருந்தேன், இவர் மஞ்சள் கலர் கொடியும் மஞ்சள் சிகப்பு கலந்த கொடி எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த மஞ்சளும் சிகப்பும் புரட்சியை குறிக்கிறது. இவருடைய குருதசை சுக்கிர புக்தியை காட்டுகிறது. ஓகே சார், இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? யார் எங்கே வந்தாலும் ஒரு காம்படிட்டர் தானே. இப்போ எனக்கு எதிராக இன்னொரு அஸ்ட்ராலஜர் வராங்க, அவங்க என்னோட நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா எனக்கு த்ரெட்டுன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு ஒரு காம்படிஷன், அவங்களோட நான் நல்லா காம்படிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது த்ரெட்டுக்கிட்டுலாம் எதுக்கு சொல்லணும்? அவன் ஏதாவது என்ன பண்ணானா, இல்லை நான் ஏதாவது அவனை பண்ணனா? அந்த மாதிரி தான். இப்போ திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் வராங்க, அவங்க திமுகவுக்கு எதிராக தான் அவங்க வந்தாங்களா? அவங்க வந்தாங்க, அவங்க பணியை செய்கிறாங்க. திமுக அவங்கள பார்த்து பயப்படணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை அவங்க திமுகவுக்கு ஏதாவது அறைகோல் விடணும்னு அவசியம் இருக்கா? அவங்க வேலையை பார்க்குறாங்க, இவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. மக்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கட்சி ஜெயிக்க போகுது, அவ்வளோதான். நடுவில் இருக்கிற நம்ம தான் கற்பனையில் திமுக ஆடி போய் விட்டது, விஜய் ஓடி போய் விட்டார், இதெல்லாம் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். நல்லா ரைமிங்காக சொல்கிறீங்க சார். திமுக வந்து ஆமாம், ஏன்னா யாரும் எதுவும் பண்ணல, அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே வந்து திமுகவும் அதிமுகவும் கையில் தான் வந்து நம்மளோட கண்ட்ரோல் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ ஒருவேளை வந்து விஜய் ஜெயிச்சா நிச்சயமாக வந்து ஒரு மாறுதல் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக மாறுதல் வரும். எப்படி மாறுதல் வரும்னா, முதல்ல இப்படி ஏற்படும். விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்றிணைந்து அதிமுகவோட சேர்ந்து ஜெயிப்பாங்க. இங்கே ரெண்டு திராவிட கட்சியில் ஏதாவது ஒரு திராவிட கட்சி கூட சப்போர்ட் பண்ணாமல் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது. டிஎம்கே யாரையும் சேர்த்துக்க போகிறதில்ல. அப்படிங்கிறதுனால இப்போ விஜயும் சீமானும் சேர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சேர்ந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே ஓகே. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருக்கீங்க சார், இந்த மாதிரி திமுகவில் வந்து உயிரிழப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அது உறுதியாக சொல்கிறீங்க? உறுதியாக சொல்கிறேன். ஒரு பெரிய புள்ளி ஒருத்தர், பெரிய தலை ஒருத்தர் நிச்சயமாக உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் இன்னொன்றும் நீங்கள் வந்து பகிரங்கமாக உதயநிதி துணை முதல்வர் இல்லை பிரதமராக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அவரோட ஜாதகத்தில் எல்லா அமைப்புகளும் இருக்குது. அவர் வந்து சீக்கிரமே இந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் நான் சொல்லியிருக்கேன் துணை முதல்வர் ஆகிறதுக்கான. இப்போ தான் அதுக்கான அமைச்சரவை மாற்றம் எல்லாமே இப்போ நடந்துகிட்டே வருது. இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே அதுக்கான பாசிட்டிவ் நோட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அவரோட அப்பா ஸ்டாலின் சாரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக தான் சஸ்டெயின் ஆகி வந்திருக்காரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அசூர வளர்ச்சி வந்திருக்கே சார். அவரோட ஜாதகம் அந்த அளவுக்கு சாதகமா இருக்கு. ஜாதகம் வளர்ச்சியா இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அந்த முதல் கல்லு ரெண்டாவது கல்லு கான்செப்ட் தான். இந்த முதல் கல்ல எரியும் போது தான் பக்கத்துல விடும், ரெண்டாவது கல்லு அதை தாண்டி விடும், மூணாவது கல்லு அதையும் தாண்டி வேகமா விடும். அந்த மாதிரி ஒரு திராவிட பரம்பரையில மூன்றாவது பரம்பரை. கலைஞருக்கு அப்புறம் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினுடைய வேகம் அதிகம், அதை விட உள்வாங்கின இவரோட வேகம் அதிகம். வாரிசு அரசியல் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு இதுதான் ஒரு வாரிசு அரசியல் இருந்ததால தான் டிஎம்கே காப்பாற்றப்படுகிறது. வாரிசு அரசியல் இல்லாததால் தான் ஏடிஎம்கே சேர்ந்து விட்டது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தனக்கு அடுத்த அரசியல் வாரிசாக யாரையா நியமிச்சிருந்தாங்கன்னா அதிமுக கட்டுக்கோப்பை இழந்திருக்காது. இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மதம் சார்ந்த அரசியல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவில் கட்டுறதுலேயே வந்து அவங்களோட எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க கட்டின கோவில் அந்த இடத்துலையும் ஏன் சார் அவங்களால ஜெயிக்க முடியல? அவங்களுக்கு ஒருவேளை ஜாதகம் சாதகமாக இல்லையா? ஜாதகம் சாதகமாக இல்லை. ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வெற்று பிம்பங்கள் ரொம்ப நாள் வந்து நிலைக்காது. இப்போ வந்து மக்களுக்கு தேவையானது வந்து அடிப்படை கல்வியும் சுயமரியாதையும் சனாதனம் ஒழுக்கமும். அந்த ஒழுக்கமும் அப்படிங்கிற இந்த சனாதனம்ங்கிற ஒழுக்கம்னா எப்படிப்பட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்ற சனாதனம் என்பது வேறு, ஜென்ரலா இருக்கிற சனாதனம் என்பது வேறு. ராம்ஜி சுவாமிகளோட தனிப்பட்ட கருத்து சனாதனம் எப்படி இருக்கணும்? ராம்ஜி சுவாமிகளோட சனாதனம் என்பது சமூக நீதியா இருக்கணும். அவ்வளவுதான். சமூக நீதி மட்டும் தமிழ்நாட்டு மட்டும்தான் மற்ற மாநிலங்களுக்கு பெஞ்ச் மார்க். இங்க மட்டும்தான் நம்ம சமூக நீதியை பிராக்டிஸ் பண்றோம். இங்க மட்டும்தான் நம்ம வந்து பெண் உரிமையை பிராக்டிஸ் பண்றோம். எல்லாரும் வந்து பசுமாடு வாங்கி கோமியம் பிடிச்சிக்கிட்டு இருந்தபோது நம்ம தாத்தா இங்கே வந்து கல்லூரி கட்டிகிட்டு இருந்தார். அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நூல் இல்லை 10 நூல் திமிரு அதிகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் படமும் எங்கள் அம்மா சின்ன வயசில் பெரியார் படம் வீட்டில் இருக்கும். எங்கள் அப்பா வந்து திராவிட கொள்கையுடையவர். பெரியார் படம் இருக்கும், அது பக்கத்தில் முருகன் படம் இருக்கும். எங்கள் அம்மா ரெண்டுத்துக்கும் தீபாராதனை எடுப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா திட்டுவார், பெரியார் நினைக்கிறிய முட்டாள் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவரும் செத்து விட்டார் தானப்பா, சாமி தானப்பா அவரும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் மேலேயும் ஆசை, முருகன் மேலேயும் ஆசை. பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்கள் மேலே ஆசை, முருகனுடைய ஆன்மீகம் மேலே ஆசை. சிம்பிள்.
ஆனால் நம்ம வந்து எதுக்காகவும் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. புரியுது சார். மிக சிறப்பு சார். அதாவது அரசியல் பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப சூசகமாகவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.